எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு பலஸ்ருதியில 22வது ஸ்லோகம். பலஸ்ருதியில 22வது ஸ்லோகம் இதோட முடிஞ்சு போகுது. இது வந்து இந்த 22 வந்து பீஷ்மர் சொன்னது இன்னையோட. நாளைக்கு பார்த்தீங்கன்னா அர்ஜுன வாச்சா ஒன்று வரும், அப்புறம் பகவான் வாச்சா, அப்புறம் வியாச வாச்சா, அது இருக்கல என்ன பார்வதி வாச்சா, ஈஸ்வர வாச்சா பரமேஸ்வரன் சொன்னது, பிரம்ம வாச்சா பிரம்மா சொன்னது, சஞ்சய வாச்சா சஞ்சயன் சொன்னது, பகவான் வாச்சா பெருமாளே சொன்னது. கடைசியில பாத்தீங்கன்னா இந்த பரித்ராணாய சாதுராம் வருது பாருங்க, அதெல்லாம் பெருமாள் சொன்னது. ஆக இந்த இது வந்து இப்ப 22வது, அதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதெல்லாம் கேளுங்க கொஞ்சம், எல்லாத்தையும் நல்லா கவனமா கூர்ந்து கவனிங்க. முடிய போறப்ப ரொம்ப நல்லா இருக்கும், அருமையா இருக்கும். சொல்றேன் கேட்டுங்க. 22வது ஸ்லோகம் வந்து விஸ்வேஸ்வரமஜம் தேவம் ஜெகத பிரபுமவ்யயம். மவ்யயம்னா வியயம்னா அழியறது, அவ்யயம்னா அழியா தன்மை. அது அந்த இது வரும்போது சொல்றேன், அந்த இடத்துல வரும்போது விஸ்வேஸ்வரமஜம் தேவம் ஜெகத பிரபுமவ்யயம் பஜந்தியே புஷ்கராட்சம் நதேயாந்தி பராபவம். அது நதேயாந்தி பராபவம். அந்த வார்த்தைகள் ஒத்து வரணுங்கிறதுக்காக அதை கொடுத்துருக்கு. இந்த நதேயாந்தின்றதை என்ன பண்ணணும், தே நயாந்தின்னு படிக்கணும். அது மாதிரி அந்த இடம் வரட்டும், நான் சொல்றேன். தே நயாந்தின்னு படிச்சோம்னா சரியா வரும். நதேயாந்தின்றது வந்து அந்த எழுத்து மாறி இருக்கு. நம்ம இப்போ தமிழ்ல கூட அது மாதிரி வரும். அது மாதிரி நயாந்தின்னா தோல்வி இல்லாத, தேன்னா அவருடைய தோல்வி இல்லாதன்னு அந்த அர்த்தம் வரணும். அது நதே யாந்தின்னா நம்ம தேவை வந்து நடுவில் வந்துடுறது இல்லையா, யாந்தின்றதுக்கு தனியாக அர்த்தம் கிடையாது, நதே யாந்திக்கு தான் அர்த்தம். தேன்னா அவருடைய, நயாந்தின்னா அவருடைய அந்த தோல்வி இல்லாத ஒரு தன்மை, எதுலையும் ஜெயிக்கிட்டு எல்லாம் ஜெயிச்சுட்டே இருக்குது. அது அதே சொல்றேன், அதை அப்ப சொல்றேன், வரும்போது சொல்றேன் அந்த இடம். விஸ்வேஸ்வர மஜம் தேவம் ஜெகத பிரபுமவ்யயம் பஜந்தியே புஷ்கராட்சம் நதேயாந்தி பராபவம். இது எப்படி சொல்லணும்னா, விஸ்வேஸ்வர மஜம் தேவம் ஜெகத பிரபுமவ்யயம் பஜந்தியே புஷ்கராட்சம் நதேயாந்தி பராபவம், அப்படி சொல்லணும். இப்படி சொல்லலாம், விஸ்வேஸ்வர மஜம் தேவம் ஜெகத பிரபுமவ்யயம் பஜந்தியே புஷ்கராட்சம் தேன யாந்தி பராபவம் அப்படின்னு சொல்லலாம். அப்படி சொன்னா அதுக்கு அர்த்தம் சரியா வரும். நிறைய அவங்க ஏதோ ஒரு காரணத்தோட பாட்டு அந்த ரைமிங்ஸ் சரியா வரணும், எதுகை முனை சரியா வரணும். இந்த சான்ஸ்கிரிட்ல இருக்க எதுகை முனை வந்து நமக்கு தெரியாது, அது அவங்க அதுக்காக அப்படி மாற்றி போட்டிருக்காங்க அந்த எழுத்தை. தே நயாந்தின்னு போட்டா சரியா இருக்கும். விஸ்வேஸ்வரமஜம் தேவம் ஜெகத பிரபோவியம் பஜந்தியே புஷ்கராட்சம் நதே யாந்தி பராபவம். இது வந்து 22வது ஸ்லோகம். நதே யாந்தி பராபவம் ஓம் நம இது, நதே யாந்தி பராபவம் ஓம் நம இது. அதேதான் அதை வணங்குவோம்ன்றது. அது சொல்றேன், நான் உங்களுக்கு சொல்றேன், சொல்லும்போது சொல்றேன். இப்ப விஸ்வேஸ்வரமஜம் தேவம், விஸ்வன பூமி, ஈஸ்வரன்னா ஆள்பவர், மஜம்னா பிறப்பு, வரமஜம்னா விஸ்வேஸ் வர மஜம்னா, மஜம்னா பிறப்பு, வரமஜம்னா பிறப்பில்லாதவன். பிறப்பில்லாத வந்தவன் தான், தனியா தனக்குன்னு ஒரு பிறவி கிடையாது. விஸ்வேஸ்வர மஜம் தேவம், தேவம்ன்றது இறையருள், நமக்கு தெரியும் இல்லையா. தேவம் ஜெகதம் உலகம், ஜெகத பிரபுமவிய, பிரபுன்னா அதிபதி, வியயம்னா அழிவு, அவ்வியன்னா அழிவில்லாதவர். அதாவது பிறப்பில்லாத உருவான ஈஸ்வரன் இந்த உலகை ஆளும் இந்த கடவுள், அதாவது மகாவிஷ்ணு அழிவில்லாதவர் அர்த்தம். அழிவில்லாத நிலையை உடையவர், பிறப்பில்லாத வந்தவர், பூமிக்கு வந்தவர், அழிவில்லாதவர் அப்படின்றது இதுல சொல்றார். ஜெகத பிரபுவோவியம் பஜந்தியே, பஜந்தியன்றதுன்னா ஜந்தின்னா மாறுதல், பஜந்தின்னா மாறுதல் இல்லாத, அதாவது அந்த பிறந்த அழிவில்லாத பிறந்தவர் நடுவில் அவருக்குள்ள மாறுதல் ஏற்படுத்தி பாருன்னா அதுவும் இல்லையா, மாறுதல் இல்லாத, அது ஒரே அதே குணத்தோட அதே புத்தியோட. பஜந்தியே புஷ்கராட்சம், புஷ்கரம்னா தெரியும் நமக்கு, தாமரை, புஷ்கரம்னா தாமரை, புஷ்கரம்னா தாமரை, அக்ஷம்னா கண்கள், புஷ்கராட்சம் தாமரை போன்ற கண்களை உடையவன், மாறுதல் இல்லாதவன்,
பிறப்பில்லாதவன், இறப்பில்லாதவன், இடைப்பட்ட காலங்களில் மாறுதல் இல்லாதவன், நமக்கெல்லாம் அதிபதி, இதெல்லாம் வருது இதுல உடையவர். தேன்னா அவர், தேன்றது மரியாதைக்குரிய ஒரு வார்த்தை. தே அவர். நயாந்தி, அதான் நான் சொன்னேன் பாருங்க, நதேயாந்தி. நதேயாந்தின்றது தே நயாந்தின்னு படிக்கணும். தேன்னா அவர், நயாந்தின்னா தோல்வியற்ற, தோல்வியற்ற. நதேயாந்தின்னா நயாந்தின்னா தோல்வியற்ற, நதேயாந்தின்னா தோல்வியற்ற பிரபாவம். நதேயாந்தின்றது வந்து தோல்வியற்ற பிரபாவம். அதாவது அவருடைய அந்த குணாதிசயம்னு வச்சுக்கலேன், இது தோல்வியற்ற ஒரு தன்மை. அதான் பிரபாவம்ன்றது, அந்த பிரபாவம்ன்ற பெருமை, தோல்வியற்ற ஒரு நிலையுடைய ஒரு பெருமை. அதான் நதேயாந்தின்னா தோல்வியற்ற ஒரு நிலைமையோட பெருமை. நயாந்தின்னா தோல்வியற்ற. நயாந்தினா தோல்வியற்ற. தேநயாந்தின்னா அவருடைய தோல்வியற்ற ஒரு பெரிய பெருமை. பிரபாவம். இந்த நதேயாந்தி பராபவம். பராபவம்னா பெருமைகளை புகழ்ந்து சொல்றது. அதான் நதேயாந்தி பராபவம், தோல்வியற்ற பெருமைகளை நம்ம அவரோட, அதான் பிரபாவம் தான் பராபவம்ன்றதுங்க. அதை நம்ம விளக்கி புகழ்ந்து சொல்றது. அதான் இதுக்கு அர்த்தம். அதான் பாத்துங்க. இதுல என்ன இருக்குன்னா, பூமியை ஆள்வரும், அதாவது பிறப்பென்று ஒன்று இல்லாத பூமியை ஆள்பவரும், தேவர்களை ஆள்பவரும், மூவுலகுக்கு அதிபதியும், அழிவில்லாதவரும். முதல்ல பிறப்பில்லாதவர், இப்ப அழிவில்லாதவர். அடுத்தது மாறுதல் இல்லாதவர். மாறுதல், அதுக்கு நடுவில் வேற மாதிரி மாறுதல்லாம் இருக்க மாட்டாராம். மாறுதல் இல்லாத ஒரே மாதிரி அதே நிலையில ஸ்டாண்டர்ட். இது மாறுதல் இல்லாதவரும், தாமரை போன்ற கண்களை உடையவரும், தோல்வியற்றவருமான விஷ்ணுவின் பெருமைகளை புகழ்ந்து வணங்குவோம் அப்படின்னு பீஷ்மர் சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் சொல்றாரு. ஆக இந்த பாட்டுக்கு வந்து அருமையான பாட்டு இது. நல்ல அவருடைய பெருமைகளை, அவருடைய பிறப்பில்லை, இறப்பில்லை, நடுவ மாறுபாடு கிடையாது, அழகானவர், தாமரை போன்ற கண்களை தோல்வியே அறியாதவர், மூலகுக்கு அதிபதி, எல்லாத்துக்கும் ரட்சிக்கிறவர் அப்படிங்கிற அந்த இதை சொல்றாரு. அவருடைய பெருமைகளை புகழ்ந்து வணங்குவோம். அவருடைய பெருமைகள் என்ன? இந்த 1000 திருநாமங்கள். இந்த 1000 திருநாமங்களை சொல்லி வணங்குவோங்கிறதாக இது. இதோட பல ஸ்ருதி முடிஞ்சு போச்சு. பல ஸ்ருதி பீஷ்மர் சொன்னது முடிஞ்சு போச்சு. இப்ப இந்த சுத்தி நின்றுந்தாங்க இல்லையா, அவரை வந்து பார்த்து அதுல சிலர் ஒவ்வொரு வார்த்தை சொல்றாங்க, ஒவ்வொரு வரி சொல்றாங்க. இப்ப நம்ம 4 பேர் பேசிட்டு இருக்கோம். பேசிட்டு போது ஒருத்தர் வாத்தியார் வந்து சொல்றார். வாத்தியார் ஒரு பாடம் நடத்துற, பாடத்தை எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க. கேட்டு வாத்தியார் முடிக்கும் போது உங்க கருத்து என்னன்னு சொல்லும் போது ஒருத்தர் சொல்லுவாங்க பாருங்க. ஒரு பையன் வந்து, ஆமா சார் நீங்க சொல்றது சார் தான், அன்னைக்கு எனக்கு அது மாதிரி நடந்தது அப்படின்னுவான். அதுக்குள்ள இன்னொருத்தர் வந்து சொல்லுவான், அது இல்ல சார் அன்னைக்கு ஒரு நாள் கூட இது மாதிரி நடந்தது, ஆமா அவருடைய புகழ் உண்மைதான் அப்படின்னு தனக்கு தோணுனதை நீங்க சொல்றது, அவர் சொல்றது, ஆமா சார் நீங்க சொல்றது கரெக்ட் தான் அப்படின்றத சொல்லுவாங்க பத்தியா. அதேதான் பீஷ்மர் இங்க சொன்னார். சுத்தி இங்க எல்லாரும் வந்திருக்காங்க, வந்து நிக்கிறாங்க பாத்தீங்களா. யார் யாரு? அர்ஜுனன் நிக்கிறாரு. அர்ஜுன வாச்சா, பகவான் வாச்சா, பகவான் அங்கேயே பெருமாளே அங்கே இருக்காரு. வியாச வாச்சா, வியாசர் வந்து அங்க இருக்காரு. அவர் சொன்னது. அடுத்தது வியாசருக்கு அடுத்தது ஈஸ்வர வாச்சா, பார்வதி வாச்சா, பார்வதி அங்க வந்திருக்கா, அவர் சொல்ற. அடுத்தது ஈஸ்வரன் சொல்றாரு அந்த பெருமை பத்தி, ஆமா ஆமா அப்படின்னு. அடுத்து பிரம்ம சொல்றாரு ஆமா ஆமா அப்படின்னு. இதுக்கெல்லாம் தாண்டி சஞ்சயன் திருதராஷ்டிரன் சார்பாக வந்திருக்க சஞ்சயன் அவனும் சொல்றாரு. இப்ப அவருடைய இதை சொல்றாரு. அடுத்தது பகவானே சொல்றாரு இதுல. தன்னுடைய இத்தனை பேர் பகவான் பேர் புகழ்ந்து சொல்லும் போது பகவானே சொல்றாரு இங்க. பகவானே அவரை பத்தி அந்த அந்த இதை வந்து விஷயத்த சொல்றாரு. அதான் தன்னை பத்தின இதை சொல்றாரு. அருமையானது. தேங்க்யூ. நாளைக்கு வந்து நம்ம பார்ப்போம் பகவான் வாச்சா, இது அர்ஜுன வாச்சால பார்ப்போம். தேங்க்யூ. அடுத்து அந்த நதேயாந்தி பிரபாவம், அதுக்கு பாருங்க. நதேயாந்தி பராபவ ஓம் நம இது அப்படின்றதா. நதேயாந்தி தேனயாந்தி பராபவ ஓம் நம இது அப்படின்னு அர்த்தம். அதுக்கு அது நம்ம முதல்ல பார்த்தோம் இல்லையா, அதுவே தான். தோல்வியற்ற பிரபாவத்தை, பெருமைகளை புகழ்ந்து வணங்குவோம். மறுபடியும் சொல்றாங்க புகழ்ந்து வணங்குவோம்னு முதல்ல சொல்ற. அதையே மறுபடியும் சொல்ற, தோல்வியற்ற அவருடைய திருநாமங்களை புகழ்ந்து போற்றி வணங்குவோம். தோல்வியற்ற அவருடைய பிரபாவத்தைனா அவருடைய பெருமைகளை போற்றி வணங்குவோம்னு மறுபடியும் ஒரு தடவை ஒரு வார்த்தை சொல்றது. நிறைய எஞ்சி பரவாவும் ஓம் நம்ம இது
நம்ம வணங்குவோம் அப்படிங்கிறது. ஓம் நம இடி வணங்குவோம் இருக்கு. அதான் அதே இது அந்த அந்த ஒரு வரி பின்னாடி சேர்றது வந்து அதையே திருப்பி சொல்றது. கவிதைகள் அது மாதிரி வரும். அது அந்த மாதிரி. தேங்க்யூ.